ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே வந்திருக்கோம்? மிளகாய் செடி பார்க்கலான்னு வந்திருக்கோம். அது எந்த மிளகாய் செடின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஓகே தாங்க. ஆனால் அந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் அப்படின்னு சொன்னாவே நம்ம சமையலுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் தாங்க பச்சை மிளகாய் அண்டு வரமிளகாயின்னு கூட சொல்லலாம். இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் வந்து நம்ம வந்து தோட்டம் இல்லை, எங்ககிட்ட நிலம் இல்லை, அவங்களாம் எப்படி நம்ம பச்சை மிளகாய் செடி வந்து வளர்க்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விதைகளை நீங்கள் வந்து தெளிக்கும் போது, அதாவது நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த விதைகளை வந்து நம்ம தூக்கி இப்படி ஓரமாக போடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செடி வந்து நமக்கு வந்து முளைச்சி தானாக வருங்க. இது இடமே தேவையில்லை, கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், வீட்டு ஓரம் இருக்கிற இடமே இருந்தால் போதும். வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாம். 2 வருஷம் சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த அளவுக்கு 2 வருஷம் சந்ததி ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே பாருங்கள், உங்களுக்கு தண்டு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட இது போன வருஷம் வந்துங்க. போன வருஷம் இதே மாதிரி தான் பூ பிஞ்சு எல்லாம் வச்சு நமக்கு அறுவடை ஆயிடுச்சு. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டுருவாங்க. அதாவது காஞ்சிடுச்சு, பூ வைக்காது, இதுமாரி பிஞ்சு வைக்காது அப்படின்ட்டு. இந்த செடியை வந்து நான் எதுவுமே பண்ணலைங்க, அப்படியே தான் விட்டு வச்சுருந்தேன். அங்கே பாருங்கள், தண்டு மட்டும் எப்படி இருக்கு பாருங்கள். இது அட்லீஸ்ட் வந்து போன வருஷம் முளைச்சி தானாக வந்த செடி தான். இதுக்கு இன்னும் நான் தண்ணியே ஊற்றலை, இந்த மழையிலே வந்தது தாங்க. இங்கே பாருங்கள், கீழேருந்து அடியிலேருந்தே நமக்கு வந்து பிஞ்சு வச்சுருக்கு. கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பச்சை மிளகாய் வந்து சமையலுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கட்டும், எந்த செடி வளர்ந்தாலும் சரி, நீங்கள் தொட்டியில் கூட வளர்க்கலாம், அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் கூட வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் தாங்க. அப்படி ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், நல்லா ஹெவி பச்சை மிளகாய். இங்கே இருக்குங்களா, அங்கே இருக்குங்களா, வெயிட் தாங்க முடியாத செடி ஃபுல்லாக பாரு சாயுதுங்க. இத்தனைக்கு நான் தண்ணி கூட ஊற்றலைங்க, இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுங்க. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க முத கொண்டு நம்ம செடி வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுங்க. பாருங்கள், ஒரு ஒரு அதாவது ஒரு கிளையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பச்சை மிளகாய் இருக்குது. எத்தனைக்கு இது என்று அரி எத்தனைக்கு என்ன 50 கம்மியாண்டா சொல்கிற, அதிகமாக இருக்குதுடா. இங்கே பாருங்கள், எவ்வி செடிங்க சூப்பராக இருக்குங்க. உண்மையுமே நான் இந்த மாதிரி செடியை வந்து நானே பார்க்கல, ரொம்ப அதிசயமாக இருக்குது. போன வருஷமும் வந்துச்சு, இந்த 2வது வருஷத்தில் பூ பூத்து பிஞ்சு வைக்குதுங்க. எவ்வி பிஞ்சுங்க. மிளகாய் வந்து பஞ்சமே இல்லை. நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம், ப்ளஸ் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம வந்து எல்லாமே செஞ்சுக்கலாங்க. அந்தளவுக்கு பாருங்கள், பூ பிஞ்சுமாக இருக்குது. கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம வந்து இது வச்சிங்கன்னா, அது உரம் வச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இதாக பாருங்கள், இதெல்லாம் உடச்சி விழுது பாருங்கள், வெயிட் தாங்க முடியல. அந்தளவுக்கு எனக்கு ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த செடி. உண்மையாகவே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாதி ஸ்டேஜில் வந்து பூ பிஞ்சு ப்ளஸ் வந்து மிளகாயாக வச்சுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா? கிட்ட போனால் செடி உடஞ்சிருமான்ற ஒரு பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் ஒரு இயற்கையை வந்து உடைக்க முடியல, அதனால தான் அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிஞ்சு எதுக்கு எடுக்கிற இங்கே பாருங்கள், பிஞ்சு எடுத்துட்டான் பாருங்கள், அது இப்படிலாம் கை வச்சு எடுத்துட்டான். தொடாத பாருங்கள், ஒரு பிஞ்சு இருக்குன்னா கூட எனக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க. பச்சை மிளகாய் வந்து செடியிலே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இருந்தாலும் இது வந்து ஒரு டைம் நான் அறுத்து சாப்பிட்டாச்சு. ஒரு போன மாதத்துலலாம் நிறைய விளைஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டுங்களாம் அறுத்துன்னு போய் சாப்பிட்டாங்க, செஞ்சு சமையல் சேர்த்து சாப்பிட்டாங்க. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெக்ஸ்ட்டு அவங்க அறுத்து சாப்பிட்டதில்ல, நாம் அறுத்து சாப்பிட்டதில்ல, திரும்ப நெக்ஸ்ட்டு நமக்கு உருவாகி வந்திருக்கு. உண்மையே வந்து இந்த மாதிரி செடி வளரும்போது நீங்கள் வந்து பிடுங்கி போடுறதோ இல்லை காஞ்சி பின்னாடி அதை அறுவடை பண்ணி உடச்சி போடுறதோ அது மாதிரிலாம் வேணாங்க. நீங்கள் ரிட்டன் வந்து திரும்பவும் தண்ணி ஊற்றி, நான் தண்ணியே ஊற்றலை, இருந்தாலும் இவ்வளோ பெரிய செடி வளர்ந்து நமக்கு வரும். இந்த அரும்புங்களாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சில பேர் வந்து பச்சை மிளகாய் வந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடும் இல்லைங்களா மளிகைகளில், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே நமக்கு இயற்கையாக கிடைக்கின்ற இந்த மாதிரி செடிகளை வளர்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் பெனிஃபிட்டான ஒரு செடினே சொல்லலாம். சின்ன செடியாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். ஒரு தூரமாக கிளம்பிடுங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த முட்டை ஓடுங்க மட்டும் தான் தூக்கி போடுவேன். ஜன்னல் வழி வந்து நான் முட்டை ஓடு மட்டும் தான் தூக்கி போடுவேன். இருந்தாலும் பட் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், அப்பயும் இந்த ஆடு மாடுங்களாம் கொஞ்சம் விட்றதில்ல பாருங்கள், உடச்சி போட்டுச்சிங்க ஒரு சிட்டாயே. செடி நல்லாயிருக்கு பாருங்கள். இது அப்படி சாப்பிட்டு உடஞ்சி வந்து தாங்க நல்லா காய வச்சுருக்கு. அது உங்களுக்கு தூரமாக காமிக்கிறேன் பாருங்கள், ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.
இதை பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000 மிளகாய் இருக்குங்க ஒரு செடிக்கு. நான் கிட்ட போய் காமிக்கணும். ஒரு உண்மையே சொல்லணும்னா நான் பொய் சொல்லலை, பார்க்கும்போது தெரியும். இதில் பூ பிஞ்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணிக்குவேன், பட் அந்தளவுக்கு ஒரு இது வரல. இப்போ வந்து நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சு தாங்க. ஹெவி மிளகாய் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலையும் நல்ல பெரிய நிறைய பூ பிஞ்சுமாகவே கிடக்குது. இது வருங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே நமக்கு வீட்டுக்கு பச்சை மிளகாய் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய் சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா.